இப்போது உங்கள் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத சோகத்தோடு உட்காந்துருக்குறீங்க. இந்த கவலையை எப்படி போக்குறதுங்கிற ஒரு சங்கடமான சூழலில் இருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி, திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை மனசுக்குள்ளே உட்கார வைங்க. திருச்செந்தூர் முருகனை உங்கள் மனசுக்குள்ளே உட்கார வைங்க. உங்கள் கவலை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்கள் மனசுக்குள்ளே அவர் வந்துட்டார்னா உங்கள் கவலை இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். முருகனை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காதுங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த முருகப்பெருமான் அந்த கஷ்டத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவார். உங்கள் வாழ்க்கையை பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போக சொல்லிடுவார். அதாவது உங்கள் உழைப்பை அதிகரிக்க செய்து வருமானத்தை பெருக்கி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த முருகப்பெருமான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ முருகன்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அது நிவர்த்தியாகும். திருச்செந்தூர் முருகனை இறுக்க பிடிச்சிக்கோங்க. உங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கிவிடும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.